Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. என்ன சொல்ற விக்ரம்? இனி அவ காணுமா? என்னையா நடந்துச்சு? சார் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. அங்க யாரோ ஒரு ஃபீமேல் அவகிட்ட பேசி அவளை கூட்டிட்டு போயிருக்கா. முதல்ல கண்ணாயிரத்தோட வைஃப் வடிவாத்தா இருக்கும்னு நினைச்சேன். போய் விசாரிக்கவும் செஞ்சேன். பட் அவங்க இதை பண்ண மாதிரி தெரியல. இனியாவுடைய செல்லு நட் ரோட்ல ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இது 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 கிட்னாப்பிங் தான் சார். நம்புங்க சார். ஐ ரியலி நீட் யூ டு ட்ரஸ்ட் மீ. விக்ரம்க்கு கால் பண்ணலாம். விக்ரம், ஐயோ விக்ரம், என்ன விக்ரம், என்ன விக்ரம், ஏன் கட் பண்றீங்க? பேசு, அட்டெண்ட் பண்ணு. பரவாயில்ல சார், அன்னோன் நம்பர். சரி சொல்லு. இப்போ கடைக்கு இனியா தனியா தான் போனா. வீட்லயே இருந்தா ஜெயில நடந்ததெல்லாம் நினைச்சு கொஞ்சம் அதான் போட்டோன்னு விட்டேன். அது விக்ரம் 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 விக்ரம், நான் தான் விக்ரம், இனியா பேசுறேன். விக்ரம், என்னங்க யாரோ கடத்தி வச்சிருக்காங்க. விக்ரம் விக்ரம் ப்ளீஸ் விக்ரம், என்னை எப்படியாவது வந்து காப்பாத்துங்க விக்ரம். கடைக்கு போனவ வீட்டுக்கு திரும்ப வரல சார். காய்கறி கடைக்கு போய் அங்கிருந்து கடைசியா அவ போன் எந்த இடத்துல ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சோ அது வரைக்கும் போய் பார்த்துட்டோம் சார். இவர்தான் அந்த கடை ஓனர். வணக்கம். இன்னைக்கு இவங்க வந்தாங்களா உங்க கடைக்கு? அப்போ ஒரு லேடியும் வந்தாங்க சார். ஏய் சொல்டா, இனியா எங்க கடத்தி வச்சிருக்க? எங்களுக்கு தெரியாது. விக்ரம், சார். சார் ஃபோன். எஸ், இது இனியா ஃபோன் தான். இனியா பாவம் சார். ஏன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாமே அவளை பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருச்சு. இப்ப இந்த ஜாமீன் ரத்தாயிருமோங்கிற பிரச்சனை வர. விக்ரம், நான் இங்க போன்ல பேசிட்டு இருக்கேன். விக்ரம் விக்ரம் ப்ளீஸ் விக்ரம், நான் இருக்கிற இடத்த சொல்றேன், நீங்க போனை பாருங்க விக்ரம் ப்ளீஸ். விக்ரம் ப்ளீஸ் போனை பாருங்க. விக்ரம் 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 ப்ளீஸ். விக்ரம் ப்ளீஸ். விக்ரம் ப்ளீஸ் என்கிட்ட பேசுங்க விக்ரம். என்ன விக்ரம், நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க கூடாதா? சார் நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கொலை கேஸுக்கும் இனிய மேடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இது முழுக்க முழுக்க அந்த தீனா பண்ண வேலை சார். சுபாஷ், இனியாவை பத்தி எனக்கு தெரியும். பட் சாட்சி ஆதாரங்களா இருக்கும்போது என்னால என்ன செய்ய முடியும்? ஒரு கமிஷனரா என்னால என்ன பண்ண முடியுமோ அதை தான் நான் பண்ணேன். சார், இந்த தீனா என் மேல இருக்கிற பர்சனல் வெஞ்சன்ஸ்னால இனியோட கேஸ்ல இவ்வளவு பிரச்சனை பண்றான். ஜெயில அவனுக்கு தெரிஞ்ச அக்யூஸ்ட் எல்லாம் வச்சு இனியாவை எவ்வளவு டார்ச்சர் பண்ணான் தெரியுமா சார்? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை சார். சார், இப்போ இனியானால வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியல சார். பயத்துல அலறா. தீனா என் மேல இருக்கிற வன்மத்தினால இப்படிலாம் பண்றான் சார். விக்ரம், நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நீ மத்தவங்க மாதிரி பொது ஜனம் இல்ல. யூ ஆர் ஆல்சோ போலீஸ் ஆபீசர். இது விஷயமா என்னால நடக்கும்னு உனக்கும் தெரியும். இனியாவை தீனா ஆள் வச்சு டார்ச்சர் பண்ணது உன்னால் நிரூபிக்க முடியாது. ஜெயிலர் உனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ண மாட்டான். உனக்கே தெரியும், அது அவங்களோட கோட்டை.
நிலைமை எப்படி இருக்கப்ப நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. இப்ப திடீர்னு வந்து இனியா காணும்னு எப்படி? இல்லை சார், எனக்கு ஒரு நாள் டைம் தரீங்களா? நான் எப்படியாவது இனியாவை கண்டுபிடிச்சிடுறேன். ஐயோ கடவுளே, அவர் போன் எடுத்து பேசணும். விக்ரம், விக்ரம், ஐயோ ஏன் விக்ரம் போனை கட் பண்றீங்க? விக்ரம், ஐயோ ஏன் விக்ரம் போனை கட் பண்றீங்க? சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.